மன்னார் இளைஞர் படுகொலை விவகாரம் அனுரவோடு அவசர கலந்துரையாடல். நாட்டை உலுக்கி இரட்டை கொலை, சந்தேக நபர்களின் வாக்குமூலத்தில் வெளியான ரகசிய தகவல். மீறப்பட்ட நிலையில் கட்டளை, அர்ச்சனாவிற்கு மஹிந்த ஜெயசிங்க சவால். இலங்கையில் பிரித்தானிய துணை பிரதமர். உயிர்த்த ஞாயிறு வழக்கு 6ஆம் ஆண்டு நிறைவுக்கு முன் எவரையாவது ஒருவரை குற்றவாளியாக காட்ட அரசாங்க முயற்சி. நுவன் போபகே. புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் சர்வதேச தரங்களுக்கு முழுமையாக ஏற்பில்லை, ஐநா விசேட அறிக்கையாளர் கவலை. வெள்ளைவான் கலாச்சார பிதாக்கள் எங்களுக்கு பாடம் புகட்ட தேவையில்லை, அமைச்சர் பதிலடி. பதவி விலகப் போவதில்லை, ஐதேகவுக்கு அமைச்சர் ஆனந்த விஜயபால பதிலடி. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் இன்று முதல் ரத்து. மன்னார் இளைஞர் கொழும்பு ஜிந்துப்பட்டியில் சுட்டுக் கொல்லப்பட்டதன் பாரதூரத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாத் பதியுதீன் அவசரமாக ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று தொலைபேசியில் ஜனாதிபதியை தொடர்பு கொண்ட அவர் அப்பாவி இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் குறிவைத்து சுடப்படுவது சிவில் சமூகத்தின் அன்றாட வாழ்வை அச்சுறுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிசாத் பதியுதீன் இதுகுறித்து ஜனாதிபதியிடம் தெரிவித்ததாவது: சட்டவிரோத ஆயுத கும்பல்கள் சுதந்திரமாக உழவுவது அப்பாவி சிவில் சமூகத்தை அச்சத்திற்குள்ளாக்கியுள்ளது. கொழும்பு ஜிந்துப்பட்டியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் மன்னார் வெள்ளிமலையைச் சேர்ந்த 20 வயதுடைய இளைஞன் ஜக்ரை மரணமடைந்திருந்தார். இத்துயரம் அப்பாவிகளுக்கு விழுந்த பாரியடி. தமது ஜீவனோபாயத்திற்காக கொழும்பில் பணிபுரிந்து வந்த இவ்விளைஞன் விடுமுறைக்காக வீடு திரும்புவதற்கு சலூனுக்கு சென்றிருந்தார். இந்த தருணத்திலேயே இவர் சுடப்பட்டார். இந்த கொலைக்கு பின்னால் உள்ளவர்களை அவசரமாக கைது செய்து சட்டத்தின் பிடியில் நிறுத்துங்கள். நாட்டில் அதிகரித்து வரும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அது ஒழிக்கப்பட வேண்டும். பாதுகாப்பு துறை இவ்விடயத்தில் தீவிர கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்துங்கள். பாதாள கோஷ்டிகளை ஒழிப்பதற்கு, போதை பாவனைகளை அழிப்பதற்கும் தீவிரமாக செயற்படும் அரசாங்கம் அப்பாவிகளின் உயிர்களை பாதுகாப்பதில் அக்கறை செலுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதியிடம் கேட்டுக் கொண்டார். இச்சம்பவம் தொடர்பில் தேவையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என இதன்போது ஜனாதிபதி உறுதியளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தலங்கம அக்குரைகொடவில் வழக்கறிஞர் மற்றும் அவரது மனைவி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களுக்கு உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 சகோதரர்கள் போலீசாரிடம் பல தகவல்களை வெளியிட்டுள்ளனர். நவகம பகுதியினைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 சகோதரர்கள் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இதனையடுத்து அவர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் பல முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளனர். வழக்கறிஞர்களின் வாகனம் இருந்த இடம் குறித்த தகவல்களை இந்த 2 சகோதரர்களும் வழங்கியதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மேற்கு தெற்கு குற்றப்பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் குழு நேற்று மதியம் கொட்டாவ பகுதியில் மோட்டார் வாகனத்தில் பயணித்த 2 இளைஞர்களை கைது செய்தனர். குறித்த இருவரும் நவகமோ பகுதியைச் சேர்ந்த 20 மற்றும் 27 வயதுடைய நதூன் கவிஷா மற்றும் சனோஜ் கோகிலா என தெரிவிக்கப்படுகிறது. வழக்கறிஞரின் கொலை தொடர்பான பல முக்கிய தகவல்கள் இருவரிடமும் நடாத்தப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளன. வெளிநாட்டில் உள்ள குற்றவாளிகளான தரிந்து மதுஷங்க அல்லது டொட்டு மற்றும் மோதிர நிபுண ஆகியோரின் ஐஸ் கடத்தல் நடவடிக்கை 2 சகோதரர்களும் நடாத்தி வருகின்றமை தெரிய வந்துள்ளது. வெளிநாட்டில் இருக்கும் 2 குற்றவாளிகள் இந்த சகோதரர்களை தொடர்பு கொண்டு 7 நாட்களுக்கு ஒரு வாகனத்தை வாடகைக்கு விடுங்கள், சொத்து ஐயாவுக்கு வேலை இருக்கிறது, அதை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளனர். அதன்படி 2 சகோதரர்களும் கொட்டாவில் உள்ள ஒரு நிறுவனத்திற்கு சென்று ஒரு கருப்பு நிற காரை வாடகைக்கு எடுத்துள்ளனர். இதன் பின்னர் மற்றொரு நபர் சகோதரர்களை தொடர்பு கொண்டு கொட்டியாவத்தையில் உள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று அங்கு முச்சக்கர வண்டியில் டெலிவரி செய்யப்படும் துப்பாக்கிகள் அடங்கிய பொதியை பெறுமாறு கூறியுள்ளார். குறித்த நபர் 2 சகோதரர்களையும் அதை எடுத்துக்கொண்டு வழக்கறிஞர் கொலை செய்யப்பட்ட சூப்பர் மார்க்கெட்டுக்கு அருகில் செல்லுமாறு கூறியுள்ளார். இதன் பின்னர் துப்பாக்கிச்சூடு நடந்த நாளில் சம்பவ இடத்திற்கு சில மணி நேரத்திற்கு முன்பு அவர்கள் அக்குரைகுட பகுதியில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்று துப்பாக்கி அடங்கிய பொதியினை அருகில் நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு காரில் ஒப்படைத்தனர். இந்த துப்பாக்கிகளை பயன்படுத்தி சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் கொல்லப்படுவார் என்பது 2 சகோதரர்களுக்கும் ஒரு வாரமாக தெரியும் என்று போலீஸ் தெரிவித்துள்ளது. மேலும் வழக்கறிஞர் தனது மனைவியை அவரது அலுவலகத்திற்கு அழைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் மாலை 4:30 மணி முதல் 5 மணிக்குள் வீடு திரும்புவார் என்பதனையும் 2 சகோதரர்களும் உளவு பார்த்திருந்தனர். மேலும் துப்பாக்கிச்சூடு நடந்த நாளில் வாகனம் சூப்பர் மார்க்கெட் கார் நிறுத்தமிடத்தில் நிறுத்தப்பட்டிருந்ததாக துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களுக்கு சகோதரர்களை தகவல் அளித்துள்ளனர். இதனையடுத்து 2 சகோதரர்களும் அங்கிருந்து வெளியேறி ஹோகந்தரா நோக்கி சென்றுள்ளனர். சிசிடிவி காட்சிகள் மற்றும் கொலை தொடர்பான பல உண்மைகளின் அடிப்படையில் விசாரணைகளை நடத்திய தென்மேற்கு குற்றப்பிரிவு துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களுக்கு இந்த காரிலிருந்து துப்பாக்கிகள் வழங்கப்பட்டமை தெரிய வந்துள்ளது. அதன்படி 2 சகோதரர்களும் நேற்று மதியம் 7 நாட்களுக்கு வாடகை எடுத்த காரை திருப்பித் தருவதற்காக கொட்டாவ பகுதியில் உள்ள நிறுவனத்திற்கு சென்றபோது அவர்களை பின்தொடர்ந்த போலீஸ் அதிகாரிகள் 2 சகோதரர்கள்
நபர்களையும் கைது செய்துள்ளனர். 2 சந்தேக நபர்களின் விசாரணையில் துப்பாக்கிச்சூடு நடாத்தியவர்கள் தொடர்பான தகவல்களும் வெளியாகியுள்ளன. துப்பாக்கிச்சூடு நடாத்தியவர்களில் ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு 3 நாட்களுக்கு முன்பு பனிப்பிட்டியவில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு வந்து 2 சகோதரர்களுக்கும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவருக்கும் ஐஸ் மற்றும் தேவையான வசதிகளை வழங்கியுள்ளார். அதன்படி கொலைக்கு உதவ சகோதரர்கள் எந்த பணத்தையும் பெறவில்லை எனவும் அவர்களுக்கு ஐஸ் போதைப் பொருள் வழங்கப்பட்டமையும் தெரிய வந்துள்ளது. ஐஸ் போதைப் பொருள் பயன்படுத்தும் சந்தேகத்திற்குரிய 2 சகோதரர்களும் ஐஸ் கடத்தலில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேற்கு தெற்கு குற்றப்பிரிவு IGP பிரியந்த வீரசூரியவின் நேரடி மேற்பார்வையின் கீழ் மேற்கு மாகாணத்திற்கு பொறுப்பான மூத்த DIG சஜீவ மெதவத்தவின் வழிகாட்டுதலின் கீழ் மேற்கு தெற்கு மாவட்டத்திற்கு பொறுப்பான DIG சமந்த விஜயசகரவின் வழிகாட்டுதலின் கீழ் நடாத்தி வருகின்றது. நாடாளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டங்களின்படி தனது சிறப்புரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் அவர் கருத்து தெரிவிக்கும் போது குறுக்கிட்டதால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு கடும் தொனியில் பதில் வழங்கினார். இதன்போது கருத்து தெரிவித்த அவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி தெரிவித்த கருத்தால் இந்த உயரிய சபையில் வைத்து தனது சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளது. அவர் குறிப்பிட்ட விடயங்களை பார்க்கின்ற போது தொழிற்சங்கங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி பாரிய மோசடியில் ஈடுபட்டுள்ளீர்கள். நீதிமன்றங்களில் உங்களுக்கு வழக்கு உள்ளன. நீங்கள் ஒன்று சிறந்த உடை அணிந்திருந்தாலும் நீங்கள் ஒரு திருடன் என்றார் சமிந்த விஜயசிறி. இவ்வாறான அடிப்படையற்ற விடயங்களை சமிந்த விஜயசிறி தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக எனது சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளதாக கருதுகின்றேன். மேலும் எனது சிறப்புரிமை குழுவுக்கு ஆற்றுப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் எனவும் மஹிந்த ஜெயசிங்க சுட்டிக்காட்டினார். இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் குறுக்கிட்டு கருத்து தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இதற்கு பதில் வழங்கிய மஹிந்த ஜெயசிங்க முடியும் என்றால் அர்ச்சுனாவுக்கு சவால் விடுக்கின்றேன். எனது கூற்றுக்கு எதிராக கருத்து தெரிவிக்குமாறு சவால் விடுக்கின்றேன். மற்றவர்களின் பிரச்சனைகளில் மூக்கை நுழைக்காது கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருங்கள் என கடும் துணியில் தெரிவித்தார். අසත්‍ය හා පදනම් විරහිත ප්‍රකාශය මගින් මාගේ වරප්‍රසාද කඩවී ඇති හෙයින් මෙම කරුණ වරප්‍රසාද කමිටුවට යොමු කරන ලෙස ඉල්ලා සිටිමි. ඒ වගේ මම අභියෝග කරන අර්ජුනාට පුළුවන් නම් මයික් එක ඉල්ලගෙන දැන් ඔබතුමාගේ මයික් එක ඉල්ලගෙන මේ ප්‍රකාශය මේ විදිහට කරන්න කියලා මම අභියෝග කරනවා. ඉන්නනේ නිකන් අනුන්ගේ සීනි කරන්න නැතුව අනුන්ගේ සීනි කරන්න නැතුව ඉන්න. අනුන්ගේ සීනි කරන්න නැතුව ඉන්න. හරි බොහොම ස්තුතියි ගරු කතානායක. ගරු අර්ජුන අමාත්‍යතුමා ඔබතුමා පොයින්ට් එක කියන්නේ பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டம் 3 செக்ஷன் 3 இதில் சொல்லப்பட்டிருக்கிறது சபாநாயகரின் தத்துணுவின் பேரில் காலத்துக்கு காலம் உறுப்பினர்களுக்கு ஆசனங்கள் குறித்து ஒதுக்கப்படல் வேண்டும் என்று எங்களுடைய பாராளுமன்றத்திலே இந்த வரிசையிலே பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகளுடைய தலைவர்களுக்கு முன்வரிசை ஆதனம் ஒதுக்கப்படுகிறது. ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் தற்போது பாராளுமன்ற குழு தலைவர் இல்லை என்று தங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்து அவருடைய அந்த ஆசனம் மாற்றப்படாத தொடர்பாக தேங்க்யூ. பிரித்தானிய துணை பிரதமர் டேவிட் லாமி உத்தியோகபூர்வ விஜயமாக நாட்டை வந்தடைந்தார். டோஹாவிலிருந்து கட்டார் ஏர்வேஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான QR 664 என்ற விமானம் மூலம் இன்று காலை 9:11 அளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கிலேயே பிரித்தானிய துணை பிரதமர் இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். இதன்போது டேவிட் லாமியுடன் அவரது அலுவலகத்தைச் சேர்ந்த 7 உயர்மட்ட அதிகாரிகள் தூது குழுவினராக வருகை தந்துள்ளனர். பிரித்தானிய துணை பிரதமர் டேவிட் லாமி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கு, பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மற்றும் அரசாங்கத்தின் உயர்மட்ட அதிகாரிகளுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடாத்த உள்ளார். டிட்பா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஐக்கிய ராஜ்யத்தினால் வழங்கப்பட்ட மனிதாபிமான உதவிகள் மற்றும் அந்த வேலை திட்டங்களை மேற்பார்வை செய்வதும் துணை பிரதமரின் விஜயத்தின் நோக்கமாகும் என சிறுவர் பராமரிப்புக்கான பூகோள சாசனத்திற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதும் பிரித்தானிய துணை பிரதமர் டேவிட் லாமியின் இந்த விஜயத்தின் போது இடம்பெறவுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடாத்தப்பட்டு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதியுடன் 6 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அதற்கு முன்னர் எவரையாவது ஒருவரை குற்றவாளியாக காட்டி வழக்கை தீர்க்க அரசாங்கம் முயற்சிப்பதாக மக்கள் போராட்ட முன்னணியின் உறுப்பினர் சட்டத்தரணி நுவன் போவகே தெரிவித்துள்ளார். கொழும்பில் 16ஆம் தேதி திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை போன்று தற்போதைய அரசாங்கமும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை அரசியல் ரீதியாக விற்பனை செய்து ஆட்சிக்கு வந்தார்கள். இவர்கள்
தாக்குதலின் பின்னணியில் உள்ள உண்மையான குற்றவாளிகளையும் சூத்திரதாரிகளையும் வெளிப்படுத்துவோம் என்று வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சிக்கு வந்தனர். ஆனால் இன்று வரை அது பற்றிய எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடவில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணை செய்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசேட அறிக்கை கடந்த கால அரசாங்கங்களைப் போல் தற்போதைய அரசாங்கமும் சரியான முறையில் வெளியிடுவதில்லை. இந்த அறிக்கை வெளியிடப்படாமைக்கு இந்தியாவின் அழுத்தம் காரணமா அல்லது நாட்டின் உயர்மட்ட போலீஸ் அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு காரணமா என்று தெரியவில்லை. இந்த விடயத்தில் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் மற்றும் கத்தோலிக்க மக்கள் பல வருடங்களாக இதற்கு ஒரு முறையான தீர்வு வேண்டும் என்று போராடினார்கள். ஆனால் எதிர்வரும் 21ஆம் தேதிக்கு முன்னர் இந்த விடயத்தில் ஒரு தீர்ப்பை பெறுவதற்காக அரசாங்கம் அவசரமாக செயற்பட்டு வருகிறது. அதற்காக சட்ட ரீதியாக சில கட்டுப்பாடுகளை விதித்து எப்படியாவது ஒருவரை குற்றவாளியாக முயற்சிக்க 6 வருடங்களாக காத்திருந்தமைக்கு இப்படி யாராவது ஒருவரை குற்றவாளியாக்க முயற்சிப்பது முறையான தீர்வாகுமா? இவ்வாறு நீண்ட காலமாக போராடி வரும் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை மற்றும் கத்தோலிக்க மக்களும் உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று தான் எதிர்பார்க்கிறார்கள் என்றார். அரசாங்கத்தினால் புதிதாக முன்மொழியப்பட்டிருக்கும் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட விரைவானது பயங்கரவாத தடை சட்டத்தில் காணப்பட்ட முக்கிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் வகையிலும் சர்வதேச சட்டத்திற்கு முழுவதும் ஏற்புடைய விதத்திலும் அமையவில்லை என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் விசேட அறிக்கையாளர்கள் 7 ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கடிதம் மூலம் கூட்டாக தமது கரிசனை வெளிப்படுத்தியுள்ளனர். அதேவேளை இப்புதிய வரைவு எவ்வாறு சர்வதேச சட்டங்களுக்குட்பட்டதாக காணப்படுகிறது என்பது பற்றியும் இவ்வரைவு குறித்து பொது கலந்துரையாடல் செயல்முறை சகலரையும் உள்ளடக்கியதும் வெளிப்படைத்தன்மை வாய்ந்ததுமான முறையில் அமைவதற்கு முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் பற்றியும் தமக்கு விளக்கம் அளிக்குமாறும் அவர்கள் ஜனாதிபதியிடம் கோரியுள்ளனர். தற்போது நடைமுறையில் உள்ள 1979ஆம் ஆண்டின் 48ஆம் இலக்க பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் எனும் புதிய சட்டத்தை கொண்டு வருவதற்கு அவசியமான நடவடிக்கைகள் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதனை இலக்காக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சட்டவரைவு நீதியமைச்சின் உத்தியபூர்வ இணையதள பக்கத்தில் வெளியிடப்பட்டிருப்பதுடன் அது பற்றிய கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் இம்மாதம் 28ஆம் தேதிக்கு முன்னர் தமக்கு அனுப்பி வைக்குமாறு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார அறிவித்துள்ளார். இந்நிலையில் இப்புதிய சட்டப்பிரவு தொடர்பில் தமது கரிசனைகளை வெளிப்படுத்தி பயங்கரவாதத்தை ஒழிப்பதுடன் மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை சுதந்திரங்களை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்தல் தொடர்பான ஐநா விசேட அறிக்கையாளர் பென்சோல் வலுக்கட்டாய தடுத்து வைப்பு தொடர்பான ஐநா நடவடிக்கை குழுவின் பிரதி தலைவர் மத்தியூ கில்லட் வலிந்த காணாமலாக்கப்படுகள் தொடர்பான ஐநா நடவடிக்கை குழுவின் தலைமை அறிக்கையாளர் கேப்ரிலா சிட்ரோனி சட்டவிரோத மற்றும் வலுக்கட்டாய தண்டனை வழங்கல் தொடர்பான ஐநா விசேட அறிக்கையாளர் மொரிஸ் ரெட்போல் பின்ஸ் மனித உரிமைகள் பாதுகாவலர்களின் நிலை தொடர்பான ஐநா விசேட அறிக்கையாளர் மேரி லோலர் தனி உரிமைக்கான உரிமை தொடர்பான ஐநா விசேட அறிக்கையாளர் அனா பிரைன் நாக்குரெரஸ் மற்றும் சித்திரவதைகள் மிக மோசமானதும் மனிதாபிமானமற்றதுமான தண்டனைகள் தொடர்பான ஐநா விசேட அறிக்கையாளர் அலிஸ் ஜில் எட்வர்ட்ஸ் ஆகிய 7 ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கூட்டாக அனுப்பி வைத்திருக்கும் கடிதத்தில் மேலும் கூறப்பட்டிருப்பதாவது: உங்களது அரசாங்கத்தினால் புதிதாக முன்மொழியப்பட்டிருக்கும் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டவரைவு தொடர்பில் தீவிர கரிசனையை வழிகாட்டும் வகையிலான தகவல்கள் எமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன என்பதை உங்களது கவனத்திற்கு கொண்டு வருகின்றோம். தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் அதில் மேற்கொள்வதற்கென கடந்த 2023ஆம் ஆண்டு முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் தொடர்பில் நாம் ஏற்கனவே தீவிர கரிசனையை வெளிப்படுத்தியிருந்தோம். பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான சட்டத்தை மீளாய்வுக்குட்படுத்துவதில் பொதுமக்களின் கருத்தறியும் நோக்கில் புதிய வரைவு வெளியிட்டதிலும் உங்களது அரசாங்கம் வெளிப்படுத்திய அர்ப்பணிப்புடன் கூடிய கடப்பாட்டை பெரிதும் வரவேற்கின்றோம். அதேபோன்று சட்டவாட்சி பாதுகாப்பு மற்றும் அடிப்படை உரிமைகள் சுதந்திரத்திற்கு மதிப்பளிக்கப்பட வேண்டியதன் அவசியம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளமை மற்றும் சில சரத்துக்களின் ஊடாக சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக சட்ட பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளமை என்பன உள்ளடங்களாக இப்புதிய வரைவில் எட்டப்பட்டுள்ள முன்னேற்றங்களை பாராட்டுகின்றோம். இருப்பினும் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட விரைவானது பயங்கரவாத தடை சட்டத்தில் காணப்பட்ட முக்கிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் வகையில் அமையவில்லை என்பதுடன் சர்வதேச சட்டத்திற்கு முழுவதும் ஏற்புடைய விதத்திலும் தயாரிக்கப்படவில்லை. குறிப்பாக இச்சட்டவரைவில் 3ஆம் பிரிவில் பயங்கரவாதம் எனும் பதத்திற்கு வழங்கப்பட்டிருக்கும் வரைவிலக்கணம் பயங்கரவாத தடை சட்டத்தில் அளிக்கப்பட்டிருக்கும் வரைவிலக்கணத்தை விட முன்னேற்றகரமானதாக இருப்பினும் இதுவும் மிக பரந்துபட்டதாகவும் சர்வதேச நியமங்களுக்கு உட்படாததுமாகவே காணப்படுகிறது. இவ்வாறான பரந்துபட்ட வரைவிலக்கணங்கள் திட்டமிடப்படாத எதிர்மறை விளைவுகளுக்கும் திட்டமிடப்பட்ட வன்முறைகள் மற்றும் உரிமை மீறல்களுக்கும் வழிகோலும் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச சமவாய சட்டத்தின் 15ஆம் சரத்தின் பிரகாரம் குற்றவியல் சட்டங்கள் மிகவும் குறிப்பானதாக இருக்க வேண்டும். அதனூடாகவே எவ்வாறான நடவடிக்கைகளை குற்றவியல் குற்றமாக கருத முடியும் என்பது குறித்தும் அவ்வாறான குற்றங்களை புரிவது
அமைவதனால் ஏற்படக்கூடிய சட்ட ரீதியான பின்விளைவுகள் குறித்தும் தெளிவான புரிதலை ஏற்படுத்த முடியும். இருப்பினும் இத்தகைய விரிவான வரைவிலக்கணமானது சிவில் செயற்பாட்டாளர்கள், மனித உரிமை பாதுகாவலர்கள், அரசியல் விமர்சகர்கள் உள்ளிட்ட தரப்பினருக்கு எதிராக அச்சட்டம் பிரயோகிக்கப்படுவதற்கும் அதன் விளைவாக அடிப்படை உரிமைகள் மற்றும் சுதந்திரம் என்பன ஒடுக்கப்படுவதற்கும் காரணமாக அமையும். அதேவேளை இப்போதைய வரைவில் உள்ளடக்கப்பட்டுள்ள சில குற்றங்கள் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாய சட்டத்தின் 19வது சரத்தின் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ள கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்திற்கு உரிமை முற்றிலும் முரணாகவே உள்ளன. கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் மீது பிரயோகிக்கப்படும் எந்த ஒரு மட்டுப்பாடும் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாய சட்டத்தின் 13ஆம் பிரிவில் வலியுறுத்தப்பட்டுள்ள தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்ய வேண்டும். கருத்து வெளிப்பாடு மற்றும் தகவல்களை அறிதல் ஆகியவற்றின் மீது தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தல் மற்றும் பயங்கரவாதத்தை ஒழித்தல் என கூறி மட்டுப்பாடுகளை விதிப்பதற்கு அரசாங்கம் முற்படுமையானால் அதற்கு நியாயமான நோக்கம் இருப்பதுடன் இவ்வாறு மட்டுப்பாடு விதிப்பதனூடாக நோக்கங்கள் நிறைவேறும் என்பதை நிரூபிக்க வேண்டும். இருப்பினும் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டப்பிரிவின் 8ஆம் பிரிவை 78ஆம் பிரிவுடன் இணைத்து நோக்குகையில் அதனூடாக கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் முடக்கப்படக்கூடிய அச்சுறுத்தல் காணப்படுகின்றது. அது மாத்திரமின்றி இப்போதைய சட்டப்பிரிவினூடாக நபர் ஒருவரின் உரிமைகள் மற்றும் சுதந்திரம் என்பன போதியளவு உறுதிப்படுத்தப்படாத வேளை அவரை கைது செய்வதற்கும் தடுத்து வைப்பதற்குமான சட்டமீறிய அதிகாரிகள், போலீசார் மற்றும் இராணுவத்தினருக்கு வழங்கப்பட்டுள்ளமை தீவிர கரிசனைக்குரிய விடயமாகும். இவ்வாறானதொரு பின்னணியில் புதிதாக முன்மொழியப்பட்டிருக்கும் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டவரைவு எவ்வாறு சர்வதேச மனித உரிமைகள் சட்டம், சர்வதேச மனிதாபிமான சட்டம் மற்றும் சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டதாக காணப்படுகிறது என்பது பற்றி எமக்கு விளக்கம் அளிக்குமாறு கோருகின்றோம். அதேபோன்று தற்போது இவ்வரைவு தொடர்பில் சிவில் சமூக பிரதிநிதிகள் உள்ளடங்களாக சகல தரப்பினராலும் அனுப்பப்பட்டிருக்கும் கருத்துக்கள் மற்றும் முன்மொழிவுகள் உரியவாறு மீளாய்வுக்குட்படுத்தப்படுமாயினவும் இவ்வரைவு தொடர்பான பொது கலந்துரையாடல் செயல்முறை சகலரையும் உள்ளடக்கியதும் வெளிப்படைத்தன்மை வாய்ந்ததுமான முறையில் அமைவதற்கு அரசாங்கத்தினால் எத்தகைய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன எனவும் தெளிவுபடுத்துமாறு வேண்டுகோள் விடுக்கின்றோம் என அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் பாதாள உலக குழுக்களையும் வன்முறையாளர்களையும் வளர்த்துவிட்டவர்களே இன்று அரசின் மீது சேறு பூச முற்படுகின்றனர் என தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து தேசிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதீச ஊடகங்களிடம் தெரிவித்ததாவது: நாட்டை பாதாள உலக கூடாரமாக மாற்றியவர்கள் யார் என்பது இந்த நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். வெள்ளைவான் கலாச்சாரத்தையும் பகிரங்க படுகொலைகளையும் சட்டபூர்வமாக்கிய ஒரு அரசியல் குழுவின் பிரதிநிதியாக இருந்து கொண்டு காரியவசம் இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுவது வேடிக்கையானது. தற்போதைய அரசு போலீஸ் திணைக்களத்திற்குள் முழுமையான சுதந்திரத்தை வழங்கியுள்ளது. அதனாலேயே கடந்த காலங்களில் அரசியல் செல்வாக்கினால் மறைக்கப்பட்ட பல குற்றச்சாட்டுகள் இன்று வெளிச்சத்திற்கு வருவதுடன் குற்றவாளிகள் தராதரம் பாராது கைது செய்யப்படுகின்றனர். இச்சட்ட ரீதியான நடவடிக்கைகளை திசை திருப்பவே தேசிய மக்கள் சக்தி அரசு பாதாள உலகத்துடன் இணைந்துள்ளது என்ற அப்பட்டமான பொய்யை மொட்டுக்கட்சியினர் பரப்புகின்றனர். சட்டத்திறனையும் அவரது மனைவியும் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. முந்தைய ஆட்சியில் நீதியை தடுத்ததை போலொன்றி எமது ஆட்சியில் குற்றவாளிகள் எவராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். தேர்தல் களத்தில் மக்கள் தங்களை முற்றாக நிராகரித்துவிட்டனர் என்பதை உணர்ந்துள்ள மொட்டுக்கட்சி இவ்வாறான அச்சமூட்டும் கதைகள் மூலம் மீண்டும் அரசியல் உயிர் பெற முயற்சிக்கின்றது. பிரதமரின் கருத்துக்களை திரும்பிப்படுத்தி ராணுவத்தினரை தூண்டிவிடும் இவர்களின் இழிவான அரசியல் இனிமேலும் எடுபடாது என்றார். சட்டத்திறனை புத்திகம் அல்லவராட்சி மற்றும் அவரது மனைவி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பக்கச்சார்பற்ற விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக தான் பதவி விலகப் போவதில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி விடுத்துள்ள பதவி விலகல் கோரிக்கை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் மேலும் கூறியதாவது: சட்டத்திறனி ஒருவரது படுகொலை என்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது. இச்சம்பவம் குறித்து கேள்விப்பட்டவுடன் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யுமாறு போலீஸ் மாதிபருக்கு நான் உத்தரவிட்டுள்ளேன். தற்போதைய நிலையில் உயர்மட்ட குழுக்கள் அமைக்கப்பட்டு விசாரணைகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கடந்த காலங்களில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்தியவர்களே இன்று எம்மீது அத்தகைய குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றனர். எமது ஆட்சியில் எவ்வித அரசியல் தலையீடுகளுமின்றி சட்டமும் ஒழுங்கும் நிலைநாட்டப்படுகின்றன. இந்த விசாரணைகளின் முடிவில் உண்மை குற்றவாளிகள் யார் என்பது நாட்டுக்கு தெரியவரும். மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதே எமது அரசின் முதன்மை பொறுப்பு. பழைய அரசியல் கலாச்சாரத்தை முன்னிறுத்தி எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளுக்காகவோ அல்லது அரசியல் லாபம் தேடும் கோரிக்கைகளுக்காகவோ நான் பதவி விலகப் போவதில்லை. சட்டத்திறனிகள் உட்பட அனைத்து குடிமக்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கையில் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ஓய்வூதியம் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆளும் கட்சி அதிகாரப்பூர்வமாக இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார இந்த விடயத்தை நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார். இதன்படி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ஓய்வூதிய கொடுப்பனவு இனி வழங்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இதுவரையில் ஓய்வூதியம் பெற்றுக்கொண்ட தொகை மீள அறவீடு செய்யப்படும் என சிலர் வதந்திகளை கிளப்பி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இதுவரையில் செலுத்தப்பட்ட தொகைகள் எதுவும் மீள அறவீடு செய்யப்படாது என அமைச்சர் நாணயக்கார தெரிவித்துள்ளார். இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களைப் போலவே தற்பொழுது நாடாளுமன்றத்தில் அங்கம் வைக்கும் உறுப்பினர்களுக்கும் ஓய்வூதியம் கிடையாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 2025 ஆண்டு ஜனவரி மாதம் ஓய்வு பெற்றுக்கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு 3,44,00,000 ரூபாய் ஓய்வூதிய கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். நாடு எதிர்நோக்கியுள்ள பொருளாதார நெருக்கடி நிலைமைகளுக்கு மத்தியில் இவ்வாறு ஓய்வூதியம் பெற்றுக்கொள்வது நியாயமில்லை என்பதே தமது அரசின் நிலைப்பாடு என அமைச்சர் ஹர்சன நாணயக்கார நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார்.